உளுத்தம்மா போட்டு செய்த பர்பிள் ஜாம் களி, ஸ்வீட் பொட்டேட்டோ களி. சூப்பர் டேஸ்டாக இருக்குது. இதை ஊரில் வந்து வத்தக கிழங்குன்னு சொல்கிறவ. ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் தான் இந்த டார்க் பர்பிள் கலரில் இந்த வத்தக கிழங்கு வந்திருக்கு. நான் இவ்வளோ நான் காணையில் இந்த கிழங்குக்கு நல்லா அவிச்சு போட்டு சர்க்கரை, ஏலக்காய், தேங்காய் பால் விட்டு உளுத்தம்மாம் போட்டு கிண்டி செய்ய நல்ல டேஸ்டாக இருக்குது. உளுத்தம்மா போட்டு செய்த பர்பிள் ஜாம் களி, ஸ்வீட் பொட்டேட்டோ களி. சூப்பர் டேஸ்டாக இருக்குது. இப்படியும் வருது பர்பிள் கலர் ஜாம். இப்படி பர்பிள் கலரில் இருக்குது. ஒரு கிழங்கு வகை நான் வாங்கி இன்றைக்கி அவிச்சு தேங்காய் பால் விட்டு சாப்பிட வேணும். பாருங்க எல்லாரும், இந்த பர்பிள் ஜாம் அவிஞ்சு, அதாவது இந்த ஆரஞ்சு கலர்லேயே ஒரு ஜாம் இருக்குது. அது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்கிறது. இது பர்பிள் கலரில் வந்திருக்கு. இந்த முறை தான் நான் ஃபஸ்ட்டாக வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். அவிஞ்சு தண்ணியே பர்பிள் கலரில் வந்திருக்கு. ஜாம் வந்து இன்னும் கொஞ்சம் அவிய வேணும். இப்போ வெட்டி போட்டு அவிய விடுவோம். இது வந்து நல்ல ஒரு பர்பிள் கலர், டார்க் பர்பிள் கலர் ஸ்வீட் பொட்டேட்டோ. இப்போ இந்த பர்பிள் ஸ்வீட் ஜாம் வந்து நல்ல வடிவாக பழம் போல் அவிஞ்சிட்டு. இப்போ தேங்காய் பால் விட்டு கொள்கிறேன். இது சர்க்கரையும் போட்டு சாப்பிடலாம். இப்போ வறுத்த உளுத்தம்மா போட்டுக்கொள்கிறேன். கொஞ்சமாக சர்க்கரை தூவிக்கொள்கிறேன். இப்போ ஜமியான ஜாம் ரெடி. இப்போ பர்பிள் ஜாமுக்கு உளுத்தம்மா போட்டு கிண்டி செய்த களி.
பர்பிள் கலர் ஸ்வீட் பொட்டேட்டோ களி சூப்பராக எனக்கு. உளுத்தம் மாவும் சர்க்கரையும் போட்டு செய்தனா நல்லா இருக்குது. நான் இந்த ஜாம் வந்து ஒரு நாளும் காலையில் தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். ஸ்வீட் பொட்டேட்டோ பர்பிள் கலரில் வருது.